காட்டுக்கே தலைவனான சிங்கராஜா எல்லா மிருகங்களையும் வர சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாரு. அந்த மீட்டிங் எதுக்குன்னா, நண்பர்களே, இந்த வருடம் நம்ம வனத்திருவிழா வந்துருச்சு. அந்த திருவிழாக்கு யார் யார் என்னென்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க, அதை எப்படி கொண்டாட போறீங்க, அதை பத்தி என்கிட்ட தெரியப்படுத்தவே இல்லை. அதுக்காகத்தான் உங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கேன் நண்பர்களே. அப்போ அங்கிருந்த 2 சிங்கக்குட்டியும் நரியும் சேர்ந்துட்டு தலைவன் சிங்கத்தை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவருக்கே வயசாயிடுச்சு, இவர் எப்படி அவ்வளோ பெரிய பொறுப்பெடுத்து நடத்த போறாரு அப்படின்னு சொல்லி சத்தமா சிரிக்க ஆரம்பிச்ச உடனே தலைவன் சிங்கம் அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுச்சு. உடனே மற்ற மிருகங்கள் பறவைகள் எல்லாம் சேர்ந்து, ஏன்பா இப்படி ஒருத்தரை வந்து அவமானப்படுத்துறீங்க கூட்டத்தில், அதுவும் அவர் ஒரு தலைவர், நீங்கள் எல்லாரும் இப்படி பண்ணலாமா, ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு அந்த சிங்கக்குட்டிகளையும் நரியவும் பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு அந்த நரியும் சிங்கக்குட்டிகளும் இலக்காரமாக சிரித்து சத்தமாக பேச ஆரம்பித்தாங்க. இனிமே நாங்கள் வைக்கிறதா சட்டம், நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும். அவருக்கு வயசாயிடுச்சு, இனிமே தலைமை பொறுப்புக்கு வரப்போகிறது நானும் எனது நண்பனும் மட்டும்தான் தலைவன் பொறுப்புக்கு வருவோம். எங்களுக்கு மந்திரியா இந்த நரியார் இருப்பார். இனிமே நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நாங்கள் வைக்கிறது தான் இந்த காட்டில் இனிமே சட்டம் அப்படின்னு சொல்லி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு மற்ற மிருகங்கள்லாம் கவலையோட, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது சரியில்லை, தலைவர் எங்கே போனார் அப்படின்னு தெரியல, இந்த காட்டை நம்ம வந்து இனிமேல் பாதுகாப்பது யார், அவர் மட்டும்தான் இருந்தார், அவரை நீங்கள் இப்படி பேசி அவமானப்படுத்திட்டீங்களே, இப்போ அவர் எங்கே போனாருன்னு தெரியல, வாங்க நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுவோம் அப்படின்னு யானையார் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து போன சிங்கராஜா திரும்பி வந்தார். நண்பர்களே, அவர்கள் இருவரையும் மன்னித்து விடுங்கள். வயசுலேயே அனுபவத்திலேயே அவங்க என்னோட சின்னவங்க. அவங்க பேசுனதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அதெல்லாம் மனசில் வைக்கல. திருவிழாவுக்கான முதல் நாள் ஏற்பாட்டை நான் செஞ்சுருக்கேன். வாங்க, இப்போ முதல் நாள் இருந்து என்னுடைய விருந்து, எல்லாரும் போய் வயிறார சாப்பிடுங்க. அதை கேட்ட மற்ற மிருகங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போச்சு. இந்த 2 சிங்கமும் தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நின்றுச்சு. அப்படி நின்னதோடு இல்லாமல் சாப்பிட ஆளா வேகமாக அந்த சிங்கத்து பின்னாடியே ஓடிடுச்சு. தான் தவறையும் உணர்ந்துருச்சு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பெரியவங்களை மதிக்க கற்றுக்கணும். பெரியவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக நல்லது தான் இருக்கும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.